الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, எமது இந்த தர்பியா நிகழ்ச்சியினுடைய இரண்டாவது அமர்வில் முதலாவது பாடமாக வெற்றிக்கான மிக முக்கியமான 10 காரணிகள் என்கிற தலைப்பிலே ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த நூலுக்குரிய ஆசிரியர், நாம் அடிக்கடி அவருடைய நூல்கள் தான் என்ன செய்கிறது பேசுகிறோம், அப்துல் ரஸாக் பின் அப்துல் முஹ்சின் அல் பத்ர், ஃபதீலத்து ஷேக் அப்துல் ரஸாக் இப்னு அப்துல் முஹ்சின் அல் பத்ர் என்கிற மதீனாவை சேர்ந்த மிக முக்கியமான மார்க்க அறிஞர்களில் ஒருவர். அவர் இந்த வெற்றிக்கான வழிகள் என்கிற இந்த தலைப்பின் கீழே சுமாராக மிக முக்கியமான 10 காரணிகளை அடையாளப்படுத்துகிறார். என்றால் நமக்கு எல்லாருக்கும் தேவை வெற்றி தான். வெற்றிங்கிறது இந்த உலகத்தில் உள்ள வெற்றி அல்ல. சில நேரங்களில் நாங்கள் போட்டியில் ஜெயிப்போம், ஆனால் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம தோல்த்து போயிடலாம். இருக்குதா இல்லையா? இருக்குது. ஆனால் இங்கே கிடைக்கிற வெற்றிகள் எல்லாம் நிரந்தரமானவைகள் அல்ல. நம்ம இந்த வருஷம் ஜெயிச்சோம்னு சொன்னால் அதே போட்டி மாதிரி அடுத்த வருஷம் வச்சாங்கன்னா வேற ஒருத்தர் ஜெயிச்சுட்டு போயிடுவார், நம்மளை மறந்துடுவாங்க. நம்மளுடைய மரணத்தோடு அந்த வெற்றிகள் எல்லாம் என்ன செஞ்சிடும், இல்லாமல் போய்விடும். ஆனால் இந்த நூலினுடைய ஆசிரியர் குறிப்பிட வருவது இந்த உலகத்தினுடைய வெற்றி அல்ல, மறுமையில் கிடைக்கிற வெற்றி தான் மிக பிரதானமான வெற்றி. இன்னும் சொல்ல போனால் 2 உலகத்திலேயும் ஈருலகிலும் கிடைக்கிற வெற்றி என்பது அதைவிட என்ன செய்யுது, மிக பிரதானமானது என்கிற அடிப்படையில் இந்த நூலினுடைய ஆசிரியர் அவருடைய முன்னுரையில் சில மிக முக்கியமான அடிப்படை செய்திகளை குறிப்பிட்டு சொல்லுகிறார். என்ன இந்த செய்தியிலே சொல்லுகிறார்னு சொன்னால், உண்மையிலேயே ஒரு மனிதன் வெற்றியை நோக்கி பயணிக்கிற மனிதன் அல்லது வெற்றியை எதிர்பார்த்து பயணிக்கிற மனிதன் என்ன செய்வான்டா, தன்னை அதற்காக வேண்டி தயார்படுத்தி கொள்வான். தன்னை என்ன செய்வான், தயார்படுத்தாமல் நம்ம வெற்றி என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. அப்போ அவனில் இருக்கக்கூடிய பலகீனங்களை இனங்கண்டு அவைகளை ஒதுக்கிட்டு எதை அவன் இலக்காக வைத்திருக்கிற வெற்றியை அடைய செய்யுமோ, என்னென்ன காரணிகள் அவனை அந்த வெற்றிக்கு கொண்டு போய் சேர்க்குமோ அந்த வெற்றிக்காக தன்னை என்ன செய்வான், தயார்படுத்தி கொள்வான். உண்மையிலே எதெல்லாம் எங்களுக்கு இந்த வெற்றிக்கு இடைஞ்சலாக தடையாக இருக்கும்னு சொன்னால், பொதுவாக தீமைகள் அல்லது இந்த உலகத்தில் கிடைக்கிற ஆசாபாசங்கள், சில நேரங்களில் இது எங்களுடைய இறைவனுடைய சிந்தனையை விட்டு என்ன செய்யலாம், மறக்கடிக்கலாம். இப்படி சில செய்திகளை என்ன செய்கிறார் இந்த நூலினுடைய ஆசிரியர் முன்னுடைய ஆரம்ப பகுதியில் சொல்லிட்டு சொல்கிறார். உண்மையிலேயே இந்த வெற்றி தான் ஒரு மனிதனுடைய மிக பிரதானமான இலக்காக இருக்கும். ஒரு மனிதனுக்கு நாளைக்கு மறுமையில் சுவனத்தினுடைய வெற்றி கிடைக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இதை நோக்கித்தான் ஒவ்வொரு மோமினும் என்ன செய்ய வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்த வேண்டும். சும்மா நம்ம அல்லாஹ் தஆலா படைச்சிட்டான், நம்ம இந்த உலகத்தில் பிறந்துட்டோம், வாழ்ந்தோம், மரணித்தோம் ஒன்றே என்ன செய்யக்கூடாது, நாங்கள் இருக்கக்கூடாது. ஆனால் ஒரு இஸ்லாமியனை பொறுத்தளவில், ஒரு மோமினை பொறுத்தளவில் இந்த உலகத்தை மறுமைக்காக வேண்டி என்ன செய்யணும், தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ இப்படித்தான் ஒரு மோமினுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்கிற செய்தி என்ன செய்கிறார் இந்த நூலினுடைய ஆசிரியர் சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே,
உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதாவது இஸ்லாமிய ஆட்சியினுடைய முதல் 3 கலீஃபாக்கள். அவங்க இந்த வெற்றிக்கு என்ன வழிங்கிறத என்ன செஞ்சிருக்கிறாங்க, அடிக்கடி அவங்க யோசிப்பாங்க. ஒரு முறை உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு கோட்டையின் பக்கத்தில் என்ன செய்கிறார், உட்கார்ந்து இருக்கிறார். உட்கார்ந்து இருக்கிற நேரத்தில் அந்த வழியாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் செல்றாங்க, கடந்து செல்றாங்க. அந்த நேரத்தில் அவர் என்ன செய்கிறார், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு சலாம் சொல்றாங்க. சலாம் சொன்ன உடனே இந்த சலாத்துக்கு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பதில் சொல்லல, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் கண்டுகொள்ளல. இப்படியே என்ன செய்கிறார், அபூபக்கர் சித்திக் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படியே டைரக்டா எங்க போறாங்கடா, உமர் ரலியல்லாஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. பேர் சொல்றாங்க, நான் இப்படி உஸ்மான் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார் ரலியல்லாஹு அன்ஹு, அவருக்கு நான் சலாம் சொன்னேன், அவர் அந்த சலாத்துக்கு பதில் சொல்லவும் இல்லை, என்னை ஏறெடுத்து பார்க்கவும் இல்லை என்று என்ன செய்கிறார், ஒரு முறைப்பாட்டை செய்கிறார். செஞ்ச உடனே பிறகு என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு முறை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 2 பேரும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. வந்து சலாம் சொல்றாங்க, பதில் சொல்லுகிறார். சொன்னதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹுவோட நடந்த அந்த விவகாரத்தை விவரிக்கிறார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. இது யாருடைய ஆட்சி காலம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில். அப்போ அபூபக்கர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் உண்மையிலேயே எனக்கு அது கேட்க இல்லை, நான் அதை அவதானிக்கையும் இல்லை அப்படின்னு சொல்லி நான் ஒரு வேறு சிந்தனையோடு உட்கார்ந்து இருந்தேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார். சொன்ன உடனே பாருங்கள், ஒரு நபித்தோழர் எப்படி சொல்கிறார், சதக உஸ்மான், உஸ்மான் உண்மை பேசிவிட்டார். இவரை ஏதோ ஒரு விஷயம் என்ன செஞ்சிருக்குது, இந்த சலாத்துக்கு பதில் சொல்லாமல் வேற ஒரு விஷயத்தில் ஒரு மூழ்கி இருந்திருக்கிறார். அதை பற்றியே சிந்தனையில் நம்ம அப்படித்தானே, சில நேரங்களில் வேலையில் நம்ம உட்கார்ந்துருந்தால் நமக்கு முன்னால் யார் போனாலும் நமக்கு என்ன செய்யாது, சில நேரங்களில் தெரியாது. அப்போ இப்படி ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சத்தை இவர் என்ன செய்ய யோசிச்சுட்டு இருந்து இருக்கிற நேரத்தில் நீங்கள் சலாம் சொல்லிக்கிறீங்க, அதுக்கு பதில் என்ன செய்யல, அவர் சொல்ல இல்லை. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, அப்படி நீங்கள் என்ன யோசனை உங்களுக்கு, அப்படி உங்களை இந்த சலாத்துக்கு பதில் சொல்லாமல் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை திரும்பி பார்க்காம இப்படி ஒரு ஆழ்ந்த யோசனையில் சிந்தனையில் நீங்கள் மூழ்கி இருக்கிறீங்களா, அதுக்கு காரணம் என்ன என்று கேட்ட பொழுது அவர் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. ஆனால் பிரியறதுக்கு முன்னாடி எங்களுக்கு மறுமைக்கான வெற்றி எது என்கிறது என்று நான் கேட்கறதுக்கு இருந்து, ஆனால் என்ன செஞ்சிட்டாங்க, ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, நான் இது குறித்து ரசூலுல்லாஹ்விடத்திலே ஏற்கனவே கேட்டுட்டேன், மறுமைக்கான வெற்றி என்னங்கிறத என்ன செய்யுது, நான் ஏற்கனவே ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டேன். என்ன கேட்டேன், உமர் ரலியல்லாஹு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் பார்க்க போறாங்க. பார்க்க சொல்றாங்க, பி அபி அன்த வ உம்மி, என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு சமர்ப்பணமாகட்டும் என்று சொல்லிட்டு சொல்றாங்க. குல்து யா ரசூலுல்லாஹ் மா நஜாத்து ஹாதல் அம்ர், இந்த உலகத்தில் இருந்து மறுமையில வெற்றி கிடைக்கிறதுக்குரிய மிக முக்கியமான அம்சம் எது அப்படின்னு சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பாருங்க, மன் கபில மின்னில் கலிமா அல்லதி அரல்து அலா அம்மி, என்னுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் அவரிடத்திலே நான் இந்த மார்க்கத்தை எடுத்து வைத்தேன், இந்த கொள்கையை லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறதை எடுத்து வைத்தேன். இதான் இந்த கலிமா. என்ன கலிமா, ஏகத்துவ கலிமாவை நான் எடுத்து வைத்தேன். ஃபரத்தஹா அலைய, அவரை என்ன செய்யல, அதை ஏற்றுக்கொள்ள இல்லை. எனவே இந்த கலிமாதான் ஃபஹிய லஹு நஜாத்துன், இந்த ஒரு மனிதருக்குரிய வெற்றி எதில் இருக்கிறது என்றால் இந்த ஏகத்துவ கலிமாவில் தான் இருக்கிறது என்று சொல்லி என்ன செய்கிறார், ஏகத்துவம் குறித்த செய்திய ஒரே இறைவனுடைய இந்த கொள்கை என்ன செய்கிறார், எடுத்து சொல்லுகிறார். இதை குறித்து தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு யோசிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. நாளைக்கு நம்ம மறுமையில் வெற்றி அடைகிறதாக இருந்தால் அந்த வெற்றிக்குரிய காரணம் என்ன, எப்படி போனால் நம்ம வெற்றி அடையலாம் என்பதை குறித்து பேசி யோசித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன செய்றாங்க, கடந்து போய் சலாம் சொல்லுகிறார்கள் என்கிற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இதில் பாருங்க, 3 சஹாபாக்கள் யாரு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதே போல உமர் ரலியல்லாஹு தஆலா மிக முக்கியமான 3 சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும்.
இந்த 3 சஹாபாக்களும் எதை குறித்து யோசிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க? மறுமையினுடைய வெற்றி குறித்து யோசிக்கிறாங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்த சஹாபாக்கள் குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? நன்மா சொர்க்கவாதிகள் என்று சுவனத்துக்கு சொல்லப்பட்டவங்க. சொல்லப்பட்ட நபி தோழர்கள் கூட என்ன செஞ்சிருக்கிறாங்க? நாளைக்கு மறுமையில் எனக்கு வெற்றி, அந்த வெற்றியை என்ன செய்ய அதை பற்றி யோசித்துக் கொண்டே இருந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்கள், இதில் மிக முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டிய செய்தி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க தான் மிக ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தாங்க. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேர்த்து சொன்னாங்க, உஸ்மானுன் ஃபில் ஜன்னா, உஸ்மான் எங்கே இருப்பார்? சுவனத்துக்கு செல்வார் ரலியல்லாஹு அன்ஹு. அதே போல உங்களுக்கு தெரியும், தபூக் யுத்தம் நடைபெறுகிற சந்தர்ப்பத்தில் அதற்காக வேண்டி மிக பிரமாண்டான ஒரு படையை தயார் செய்ய வேண்டிய ஒரு காலம். அந்த காலம் கடுமையான வறுமை நிகழ்ந்த காலம், கடுமையான சூடான காலப்பகுதி. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த தபூக்குக்காக வேண்டி படைகளை தயாரிப்பதற்கு உதவி செய்பவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறங்கிற செய்தியை ரசூலுல்லாஹி என்ன செய்றாங்க சொல்றாங்க. 2-3 தடவைகள் சொன்ன பொழுதும் என்ன செய்றாங்க? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், நான் அதுக்கு என்ன செய்கிறேன்? முழு பொறுப்பை நான் பொறுப்பெடுக்கிறேன். கிட்டத்தட்ட 1000 டினார்களை என்ன செய்றாங்க? அதற்காக வேண்டி ஒதுக்குகிறார்கள், படைக்காக வேண்டி. இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுட்டு சொன்னார்கள், எப்படி? மா தர்ர உஸ்மானு மா அமில பஅதல் யௌம், இன்னைக்கு செஞ்சிருக்கிறார் இந்த தியாகம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக சொல்லுகிற இந்த பணி இருக்கு இல்லையா, இதற்கு பிறகு இவருக்கு எந்த ஒரு தீமையும் ஏற்படாது என்கிற அளவுக்கு என்ன செய்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே போல உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு கிணறு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்து யூதர்கள்ட்ட இருந்து வாங்கி பொதுமக்களுக்காக வேண்டி அன்பளிப்பு செஞ்சாங்களா இல்லையா? அப்ப இப்படி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொர்க்கவாதிகள் என்றும் அல்லாஹு தஆலாவுடைய தூதர் அவருக்கு என்ன செய்து இதற்கு பிறகு எந்த ஒரு கெடுதியும் ஏற்படாது என்று சொன்ன பிறகும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? மறுமையினுடைய வெற்றியை குறித்தே யோசனையில் இருந்திருக்கிறாங்க. அப்படி இந்த நபித்தோழர்கள் இருக்கிற பொழுது நம்மெல்லாம் எத்தனை முறை என்ன செய்ய வேண்டி வரும்? இந்த மறுமைக்கான வெற்றி என்ன, எது எங்களை வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா என்கிற அடிப்படையில் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? சிந்திக்க வேண்டியிருக்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், அதே போல் அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு முறை என்ன செய்கிறாங்க? வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து வைஃபுக்கு பக்கத்தில் இருந்து என்ன செய்யறாங்க? அழுகிறாங்க. அழுகிற நேரத்தில் வைஃப் கேட்குறாங்க, மா அபுகாக்க, ஏன் திடீர்னு நீங்கள் இப்படி அழுகிறீங்க? அப்ப அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், ஸக்கரத்து கௌலல்லாஹ், அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தில் ஒரு செய்தியை சொல்லுகிறான், அது குறித்து நான் என்ன செய்கிறேன்? பயந்து நான் அழுது கொண்டிருக்கிறேன். என்ன அல்லாஹ் சொல்லுகிறான்? வ இம் மின்கும் இல்லா வாரிதுஹா, நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த இடத்துக்கு நிச்சயமாக நீங்கள் வந்துதான் ஆக வேண்டும். வகான அலா ரப்பிக ஹத்மம் மக்லியா, இது அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிட்டான்? இந்த இடத்துக்கு கொண்டு வர்றத அல்லாஹு தஆலா கடமையாக்கி விட்டான். என்ன விடாது? நரகத்துக்கு மேலே போடப்பட்டிருக்கிற அந்த பாலத்தை கடந்து தான் நம்ம எங்க போகணும்? சுவர்க்கத்துக்கு செல்ல வேண்டும். எனவே அப்துல்லா இப்னு ரவாஹா சொல்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, ஃபலா அதிரி அன்ஜு மின்ஹா அம்லா, நான் இந்த பாலத்தை கடந்து சுவனத்துக்கு செல்வேனா செல்ல மாட்டேனா என்று நான் அஞ்சி அழுகிறேன் என்று சொல்லி என்ன செய்கிறார் அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அப்ப நாளைக்கு மறுமையில கிடைக்கிற அந்த வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா என்கிற ஏக்கத்தோடு இருந்து அழுதிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப இது யாருடைய நிலை? நபித்தோழர்களுடைய நிலை. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில் இருந்து மார்க்க விடயங்களை படித்து கடமைகளை உரிய நேரத்தில் உரிய முறையில் வகை செய்திகளை எல்லாம் அடிக்கடி அவசரமாக பின்பற்றி செய்த ஒரு நபித்தோழர்கள் எல்லாம் எது குறித்து பயந்திருக்கிறாங்க? நாளைக்கு கிடைக்கிற அந்த மறுமை வெற்றி அவனுக்கு கிடைக்குமா இல்லையா? நம்ம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், கொஞ்சம் அமல் செஞ்சுட்டு மாஷா அல்லாஹ் நான் தான் தயாராக தான் இருக்கிறேன் மரணத்துக்கு, பெருமையாக பேசிக்கொள்கிறோமா இல்லையா? நம்ம கொஞ்சம் அமல் செஞ்சிட்டோம், 2 ஹஜ்ஜு செஞ்சிட்டோம், அல்லது 3 ஹஜ்ஜை செஞ்சிட்டோம், ஒரு 10 உம்ராவை செஞ்சிட்டோம், கொஞ்சம் தர்மத்தை செஞ்சிட்டோம், அல்லது ஏதோ சதக்கா ஜாரியாக்களை ஏதோ செஞ்சிட்டோம். நம்ம என்ன நினைக்கிறோம்? இதுவே எனக்கு போதும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு. சுப்ஹானல்லாஹ், அப்படி அல்ல. அப்படி என்றால் இந்த நபித்தோழர்கள் இவ்வளவு என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இவ்வளவு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அழ வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அவங்க கூட என்ன பயந்துருக்கிறாங்க? நாளைக்கு மறுமையில என்னுடைய நிலை
மிக மோசமான நிலையாக மாறிவிடுமா என்று சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாங்க, பயந்து அதற்காக வேண்டி இந்த உலகத்தை தயார்படுத்திய வரலாற்று நிகழ்வுகளை நம்ம என்ன செய்கிறோம், நிறையவே நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த மறுமையினுடைய வெற்றி என்பது மிக முக்கியமானது. அதுதான் எங்களுடைய இலக்கு. மறுமையினுடைய வெற்றி தான் என்ன செய்யுது, எங்களுடைய இலக்கு என்பதை நம்ம என்ன செய்யக்கூடாது, மறந்து விடக்கூடாது. கொஞ்ச நேரம் சில நேரங்களில் திசை மாறி போனாலும் அது ஷைத்தான் எங்களை கொண்டு போய் என்ன செய்வான், வேறு திசைக்கு கொண்டு போவான். நம்ம என்ன செய்யணும், எங்களை அதில் இது திசை மாற்றி ஷைத்தானோடு நாங்கள் போராடி வென்று நாங்கள் அந்த சூனப்பாக்கியத்தை பெறுவதற்கான அந்த வெற்றியை நோக்கிய பயணத்திலே நாங்கள் தொடராக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த செய்தியை என்ன செய்கிறார், பொதுவாக இந்த நூலினுடைய ஆசிரியர் மிக முக்கியமாக இந்த வெற்றிக்கான வழிகள் என்கிற அடிப்படையில் முதல் பகுதியில் அவருடைய முன்னுரையில் இந்த செய்திகளை சொல்றார். அப்ப வெற்றி என்பது எல்லோருக்கும் தேவை. மிக முக்கியமாக அதை நோக்கித்தான் நம்ம என்ன செய்கிறோம், பயணிக்கிறோம். அல்லாஹு தாலா எங்களுக்கு மறுமையினுடைய வெற்றியை அல்லாஹு தாலா எங்களுக்கு எல்லாருக்கும் என்ன செய்யட்டும், இலகுவாக்கி தருவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் கடந்த தர்பியா அதற்கு முன்னர் உள்ள 2-3 தர்பியாக்கள்ல இதே ஆசிரியருடைய மிக முக்கியமான சில செய்திகளை படித்தோம். என்ன, உல தூய்மைக்கு உல விரிவாக்கத்துக்குரிய சில காரணங்களை நாங்கள் பார்த்தோம். என்னென்ன காரணங்கள் அதுக்கு துணை நிற்கும்னு சொல்லி பார்த்தோம். அதில் மிக முக்கியமாக நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்த செய்தி என்னன்னு சொன்னால் தௌஹீதுல்லா, என்ன ஏகத்துவ கொள்கை தான் எங்களுக்கு மறுமைக்கான மிக முக்கியமான வெற்றி என்கிறது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே நம்ம என்ன பார்த்தோம், உல தூய்மைக்கும் அதுதான் காரணம். ஒரு மனிதனுடைய உள்ளம் விரிவாகிறதுக்கு, உல தூய்மைக்கு, நிம்மதிக்கு, சந்தோஷத்துக்கு, இவை எல்லாவற்றுக்கும் என்ன செய்கிறது, இந்த ஏகத்துவம் மிக முக்கியங்கிறது நம்ம என்ன செய்யறோம், கடந்த 2-3 தர்பியாக்கள்ல அந்த தலைப்புல பார்த்தோம். இந்த தலைப்பிலையும் இந்த ஆசிரியர் என்ன செய்கிறார், ஆசிரியர் இந்த தலைப்பிலையும் சில செய்திகளை என்ன செய்கிறார், ஆசிரியர் கொண்டு வருகிறார். என்ன, பொதுவாக இதில் சில மேலதிகமான சில தகவல்களை சொல்றார். என்ன சொல்கிறார்னு சொன்னால், பொதுவாக நாளைக்கு ஒரு மனிதனுடைய மறுமைக்கான வெற்றியில இந்த தௌஹீத் என்கிற ஏகத்துவ கலிமா மிக முக்கியமானது. அப்ப ஏகத்துவ கலிமா என்று நாங்கள் சொல்லிவிட்டால் அந்த கலிமாவை நாங்கள் மொழிந்துட்டு நம்ம என்ன செய்ய முடியாது, நாங்கள் வேளா வெட்டியாக நாங்கள் அப்படியே ஒதுங்கி இருக்க முடியாது. அந்த கலிமா எதை எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறதோ அதை எங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணும், கடைபிடிக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நூலினுடைய ஆசிரியர் முன்னுரையில் அந்த உஸ்மான் அலி அல்லாஹு தாலானு அவருடைய செய்திகள்லாம் கொண்டு வந்துட்டு அபூபக்கர் சித்திக் அலி அல்லான்னு சொன்னாங்க இல்லையா, என்னுடைய சாச்சாவுக்கு நான் இந்த கலிமாவை சொல்லி கொடுத்தேன், அதுதான் என்ன செய்கிறது, நரகத்திலிருந்து தப்பிப்பதற்கான வழி என்கிற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பொதுவாக இந்த கலிமாவை நாங்கள் நாவால முடிஞ்சிருக்கிறோம். நாவால என்ன செஞ்சிருக்கிறோம், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ்னு சொல்லி முடிஞ்சிருக்கிறோம். இது மாத்திரம் போதுமா எங்களை சொர்க்கத்தை கொண்டு போறதுக்கண்டா இல்லை, அதை ஒட்டி வருகிற அமல்கள் எல்லாம் என்ன செய்யணும், எங்களுக்கு மிக முக்கியமானது. அல்லாஹு தஆலா ஈமான் குறித்து குர்ஆன்ல பேசுகிற நேரத்தில் என்ன செய்வானுங்க, அமல்கள் குறித்தும் பேசுவான். சாலிகான அமல்கள் குறித்து அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், பல இடங்களில் பேசுகிறான். எனவே இந்த வகையில் ஒரு மனிதனுடைய மறுமை வெற்றிக்கு மிக பிரதானமான காரணமாக இருக்கிறது இந்த ஏகத்துவம் தான். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் இந்த நோக்கத்திற்காக வேண்டித்தான் இந்த மனித சமுதாயத்தை படைத்ததாக குர்ஆன் சொல்லுகிறது. என்ன வசனம், முதலாவதாக வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித ஜின் வர்க்கத்தை நான் என்ன செஞ்சேன், எதுக்காக படைத்திருக்கிறேன், வணங்குவது, இபாதத்து, ஏகத்துவத்துக்காக வேண்டி படைத்திருக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், முதலாவது வசனத்தில் சொல்றான். அதே போல சூரத்துல் இஸ்ரா 23வது வசனம், வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா, அல்லாஹ் தஆலா உங்களுடைய இறைவன் தீர்ப்பளித்து விட்டான், என்ன, அவனை தவிர வேறு யாரையும் என்ன செய்யக்கூடாது, வணங்கி வழிபடக்கூடாது. இஸ்ரா 23வது வசனம். அதே போல சூரத்துல் பையினால அல்லாஹ் சொல்கிறான், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிசீன லஹுத்தீன ஹுனஃபா, நீங்கள் என்ன செய்து படைத்த ரப்புல் ஆலமீனை இஹ்லாஸோடு மார்க்கத்தை முழுமையாக அவனுக்கே உரியதாக்கி நீங்க என்ன செய்யணும், வணங்கி வழிபட வேண்டும், அதுதான் உங்களுக்கு மீது சுமத்தப்பட்டிருக்கிற கட்டளை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இந்த ஒட்டுமொத்த சமுதாயம் படைக்கப்பட்டதுக்கான மிக பிரதானமான காரணம் இந்த ஏகத்துவ கலிமா தான். அப்ப உங்களுக்கு தெரியும், ஏகத்துவத்தில் தௌஹீதுல் உலூஹியா என்கிற ஒரு பகுதி இருக்கு.
அதுக்கு இன்னொரு பேரை சொல்லுவாங்க தௌஹீதுல் இபாதா. தௌஹீதுல் உலூஹியா என்றால் என்ன செய்து, வணக்க வழிபாட்டுக்கு உரியவன் அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை. எந்த வணக்க வழிபாடுகள் வந்தாலும் யாருக்காக வேண்டி செய்யணும்? அதை அல்லாஹு தாலாவுக்காக வேண்டி செய்ய வேண்டும், அல்லாஹ்வை நோக்கி செய்ய வேண்டும். அப்ப என்ன செய்யக்கூடாது? இபாதத்துக்களை எந்த ஒன்றையும் என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ் அல்லாதவைகளுக்கு செய்யக்கூடாது. அப்ப அல்லாஹு தாலா இந்த நோக்கத்தை வைத்து தான் என்ன செஞ்சிருக்கிறான், எங்களை படைச்சிருக்கிறான். அன்பு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஏகத்துவ கலிமாவால இரண்டு வகையான செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். ஒன்று, ஒரு மனிதன் நரகத்துக்கு போகவே மாட்டான். கேள்வி கணக்கு இல்லாமல் ஒரு சாரார் என்ன செய்வாங்க, சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்களா இல்லையா? எத்தனை ஆயிரம் பேர்? 70,000 பேர். 70,000 பேர் என்ன செய்வாங்க, சகுனம் பார்க்காத ஆட்கள், ஓதி பார்க்க தேடாத ஆட்கள், என்ன செய்யுது, அதே போல சூடு போட்டு வைத்திய முறைகளை செய்யாத ஆட்கள் அப்படின்னு சொல்லி போட்டு என்ன செய்ய சில காரணங்களை சொன்னாங்க. 70,000 பேர் என்ன செய்வார்கள், கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் போவார்கள். அப்ப இது தௌஹீதினுடைய முழுமையான அம்சத்தை உள்ளடக்கிய ஆட்கள். அவங்களுக்கு என்ன செய்யுது, அவர்கள் நரகத்தில் கொஞ்சம் கூட என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டார்கள். இது ஒரு முதலாவது சாரார். இந்த தௌஹீதால எங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு வெற்றி இது ஒன்று. ரெண்டாவது என்னன்னு சொன்னால், நரகத்துக்கு போவாங்க, ஆனால் நரகத்தில் நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க. தௌஹீதை நம்ம ஏற்றமென்றால் ஒரு சாரார் நரகத்துக்கு கிட்ட கூட என்ன செய்யறதில்ல, ஒரு செகண்ட் கூட உள்ள போக மாட்டாங்க. அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஆனால் இன்னொரு சாரார் இருக்கிறாங்க, ஏகத்துவத்தை ஏற்றி இருப்பாங்க, அதே நேரத்தில் பாவங்கள் செய்திருப்பார்கள். பாவங்கள் செஞ்ச ஆட்கள் என்ன செய்வாங்க, அந்த பாவத்துக்குரிய குற்றத்தை, அதுக்குரிய தண்டனை எங்க கிடைக்கும், நரகத்தில் அல்லாஹு தாலா கிடைச்சதுக்கு பிறகு அவர்களை அல்லாஹு தாலா வெளியேற்றி என்ன செய்வான், சொர்க்கத்துக்கு அனுப்புவான். அப்ப இந்த ஏகத்துவத்தால் நமக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய பயன் என்ன, நாங்கள் சுவனத்துக்கு செல்வோம். பாவம் செய்திருந்தால் நரகத்துக்கு போயிட்டு சுவனத்துக்கு போவோம். முழுமையான முதல் தரத்தில் இருப்பமாக இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அன்புக்குரிய சகோதரர்களே, எது எப்படி இருந்தாலும் இந்த ஏகத்துவ கலிமா என்ன செய்கிறது, ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே, அவனுடைய செயற்பாட்டிலே, அவனுடைய வாழ்க்கையிலே இருக்குமாக இருந்தால் அவன் என்ன செய்வான், சுவர்க்கத்துக்கு செல்வான். அப்போ உங்களுக்கு தெரியும், தௌஹீதுக்கு நேர் எதிரான இன்னொரு பகுதி இருக்கிறது, ஷிர்க். ஷிர்க் செஞ்சுட்டா என்ன செஞ்சிடும் இந்த கலிமா, அதே போல அதை ஒட்டி வருகிற வணக்க வழிபாடுகள் எல்லாமே என்ன செஞ்சிடும், பாலாகி போய்விடும். அன்புக்குரிய சகோதரர்களே, ரெண்டும் ஒன்றா என்ன செய்யாது, சேர முடியாது. அப்ப ஷிர்க்குக்கு நேர் எதிரான தௌஹீத், தௌஹீதினூடாகத்தான் ஒரு மனிதன் என்ன செய்ய முடியும், சுவனத்துக்கு செல்ல முடியும் என்கிற செய்தி நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அப்ப அல்லாஹு தாலா முதல் தரத்தில் எங்களை அந்த பாக்கியம் கிடைச்சிட்டா அல்ஹம்துலில்லாஹ். கிடைக்காவிட்டால் நம்ம என்ன செய்யக்கூடாது, நாங்க நரகத்தில் போய் கொஞ்ச நாளைக்கு இருப்போம்னு சொல்லி போட்டு அதுக்காக வேண்டி என்ன செய்யக்கூடாது, சின்ன சின்ன விடயங்களை, பாவங்களை, தீமைகளை செய்து அதுக்குரிய தண்டனை கிடைச்சிட்டு நான் என்ன செய்து அதுக்கு இப்போ எப்படியாவது நான் சொர்க்கத்துக்கு போவேன்னு சொல்லி போட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, நாங்க பாவத்தில் இறங்கி விடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த நூலினுடைய ஆசிரியர் என்ன செய்கிறார், முதலாவதாக முதல் வெற்றிக்கான வழியாக ஏகத்துவத்தை சொல்றார். முதல் வெற்றிக்கான வழியாக ஏகத்துவத்தை என்ன செய்கிறார், சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போல உங்களுக்கு தெரியும், யாரெல்லாம் இந்த கலிமாவோடு வரவில்லையோ, ஏகத்துவ கலிமாவை முழுமையாக ஏற்று வராத ஆட்களுக்கு அல்லாஹு தாலா பாருங்க, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர் சொன்ன செய்தி அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இன்னஹு மை யுஷ்ரிக் பில்லாஹ், யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறார்களோ, ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா வ மஅவாஹுன் நார், அல்லாஹு தாலா அவருக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி அவருடைய இடம் எங்க போகும், நரகத்துக்கு உரியது என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். இது யார், இது தௌஹீதை, அந்த ஏகத்துவ கொள்கையை, இபாதத்தை முழுமையாக அல்லாஹு தஆலாவுக்கு செலுத்தாமல் இணை வைப்போடு வருகிறவர்களுக்குரிய நஷ்டத்தை அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், இந்த வசனத்திலே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, அதே போல அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபாத்திர் 36, 37 வசனங்களை சொல்லலாம் பாருங்க. வல்லதீன கஃபரு, யாரெல்லாம் நிராகரித்து அவர்களுக்கு என்ன, லஹும் நாரு ஜஹன்னம், அவர்களுக்கு என்ன செய்கிறது, நரகம் இருக்கிறது. லா யுக்தா அலைஹிம் ஃபயமூதூன், அவர்கள் மரணிக்க மாட்டாங்க. மரணிக்கிறதுக்குரிய தீர்ப்பு அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், கொடுக்க மாட்டான். வலா யுகஃபஃபு அன்ஹும் மின் அதாபிஹா, ரெண்டு விஷயத்தை சொல்றான். ஒன்று, மரணம் என்கிறது இல்லை. ரெண்டாவது, அவர்களுக்குரிய தண்டனையும் குறைக்கப்பட மாட்டாது. நிராகரித்தவர்களுக்கு என்ன செய்யுது, இந்த
பாவம் என்ன செய்ய தண்டனைகள் குறைக்கப்படாது. அதே போரத்தில் அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, மரணிக்க மாட்டார்கள். அப்ப நரகத்துக்கும் நரகத்தில் இருக்கிறவங்களுக்கு மரணம் என்பது கிடையாது, சுவனத்தில் இருக்கிறவங்களுக்கு மரணம் என்பது என்ன கிடையாது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், இன்னும் பல வசனங்கள்ல சொல்கிறான். இப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், கதாலிக நஜ்ஸி குல்ல கஃபூர், யாரெல்லாம் என்னை நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு இப்படித்தான் நாங்கள் என்ன செய்வோம், கூலி வழங்குவோம். வஹும் யஸ்தரிஹூன ஃபீஹா, அவர்கள் அந்த நரகத்தில் இருந்து ஓலமிட்டு சத்தமிட்டு கூக்குரலிடுவார்கள். ரப்பனா அஹ்ரிஜ்னா, இந்த நரகத்தினுடைய கொடூரத்தில் இருந்து எங்களை நீ வெளியேற்றி விடுவாயாக. நஅமல் சாலிஹன் கைரல்லதி குன்னா நஅமல், இதுக்கு முன்னாடி செய்த இது போல தீமைகளை செய்யாமல் நல்லமல்கள் செய்து உன்னிடத்திலே நான் நல்லவனாக வந்து சொர்க்கத்துக்கு போறதுக்கு கொஞ்சம் அவகாசம் தான், இதில் இருந்து எங்களை வெளியேற்றி விடு என்று சொல்லி என்ன செய்வார்கள், கூக்குரல் எடுத்து சத்தம் போடுவார்கள் இந்த நரகவாதிகள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். இவங்களுக்கு அல்லாஹ் தஆலா பதில் சொல்றான். எப்படி சொல்றான், அவலம் நுஅம்மிருக்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர், நல்லுணர்ச்சி உபதேசம் பெறக்கூடியவன் உபதேசம் பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு நீண்ட ஆயுள நாங்க கொடுத்திருந்தேன், கொடுக்கலையா, நாங்க கொடுத்திருந்தோம். வஜாஅக்குமுன் நதீர், அதே நேரத்தில் இந்த நரகத்தை குறித்து எச்சரிக்கை செய்கிற நபிமார்களும் எச்சரிக்கையாளர்களும் உங்களுக்கு வந்து இதில் இருந்து தவிர்த்து கொள்ளுங்கள் சொல்லி உங்களுக்கு எச்சரிக்கை சொன்னார்கள், எச்சரிக்கை பிறப்பித்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு என்ன செய்வான், இதிலிருந்து வெளியே நீங்கள் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. ஃபதூகு, நீங்க என்ன செய்யுங்க, நல்லா சுவைத்து பாருங்க, நல்லா அனுபவிங்க. ஃபமாலில் ஸாலிமீன மின் நஸீர், அநியாயக்காரர்களுக்கு யாரும் உதவி செய்ய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், இந்த வசனத்தில் சூரத்துல் ஃபாத்திரில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வசனத்துக்கு முன்னாடி சில வசனங்கள் இருக்குது, அதையும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். அதாவது நம்ம பார்த்த வசனம் வந்து 36 37, அதே ஃபாத்திரில் 32 இருந்து இன்னும் சில வசனங்களை நீங்க பாருங்க. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சும்ம அவ்ரஸ்னல் கிதாபல்லதீன ஸ்தஃபைனா மின் இபாதினா, எங்களுடைய அடியார்கள் இருந்த சிலரை தெரிவு செய்து அவர்களுக்கு வேதத்தை நாங்கள் வாரிசாக கொடுத்தோம். அனந்தரமாக நாங்கள் என்ன செய்தோம், கொடுத்தோம். அந்த கொடுத்தவர்கள யாரு, நபிமார்களை பின்பற்றியவர்கள் பாருங்க, அவர்கள் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள். ஃபமின்ஹும் ஸாலிமுன் லினஃப்ஸிஹி, அந்த கூட்டத்தார்ல தனக்குத்தான் அநியாயம் செய்த ஒரு கூட்டம் இருந்தாங்க. வமின்ஹும் முக்தஸிதுன் வமின்ஹும் சாபிக்கும் பில் கைராத், நடுநிலையை பேணக்கூடியவங்களும் இருந்தாங்க, நன்மையின்பால் விரைந்து செல்லக்கூடியவர்கள் இருந்தாங்க. பிஇذنில்லாஹி ذلك هو الفضل الكبير, இப்படி சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா தொடர்ந்து என்ன சொல்கிறான்டா, வல்லதீன கஃபரு, அல்லாஹ் தஆலா யாரெல்லாம் நிராகரித்தார்களோ நம்ம சொன்னோம் இல்லையா, அவங்களுக்கு மரணம் கிடையாது, தண்டனைகள் குறைக்கப்பட மாட்டாது, இப்படித்தான் நாங்கள் என்ன செய்வோம், இறை நிராகரிப்பாளர்களுக்கு தண்டனை வழங்குவோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், கடைசியில் அந்த 36வது வசனத்தில் சொல்கிறான். இதுல 3 சாரார். என்ன 3 சாரார்? முதலாவதாக ஒன்று தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டவர்கள், தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டவர்கள். இரண்டாவது சாரார் யார் என்றால் நடுநிலை பேணியவர்கள், நன்மையினை அதிகமாக செய்தவர்கள். வமின்ஹும் முக்தஸிதுன் வமின்ஹும் சாபிக்கும் பில் கைராத், முக்தஸிதுங்கிற நடுநிலை என்ன செய்து மேல அதிக அதிக பிரசங்கித்தனம் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, எடுத்திருக்க மாட்டாங்க. இப்படி அல்லாஹ் சொல்லிட்டு சொல்கிறான். இது இரண்டாவது சாரார். மூன்றாவது சாரார் அல்லாஹ் தஆலாவை மறுத்தவர்கள். ஒன்றே தங்களுக்கு தாங்கள் அநியாயம் செய்து கொண்டவங்க, இரண்டாவது நடுநிலை பேணி அதிலையும் என்ன செய்து நன்மைகளின்பால் அதிகமாக செய்தவங்க, மூன்றாவது இறை நிராகரிப்பாளர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், இந்த 3 சாரார் குறித்து இந்த 32வது வசனத்தில் இருந்து 36வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். சூரத்துல் ஃபாத்திர் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். இதில் நீங்க பாருங்க, இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா இந்த 2வது சாரார் சொன்னோம் இல்லையா, என்ன சாரார், நடுநிலை வகிக்கிறவங்க. நடுநிலை வகிக்கிறவங்கள முக்தஸித்ங்கிறதுக்கு அர்த்தம் என்னண்டா, அவர் வந்து எதை அல்லாஹ் தஆலா ஏவி இருக்கிறானோ அதை செய்வார், அல்லாஹ் எதை தடுத்து இருக்கிறானோ அதை செய்ய மாட்டார். இவர் தான் முக்தஸித். அதோடு சேர்த்து மேலதிகமான ஒரு சிறப்பு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வசாபிக்கும் பில் கைராத், வமின்ஹும் சாபிக்கும் பில் கைராத். இன்னொரு சாரார் இருக்கிறாங்க எப்படின்னு சொன்னால், அந்த அதே குரூப்ல யாரு, நன்மையின்பால் விரைந்து செல்லக்கூடியவர்கள். இவங்க யாரென்றால் ஏற்கனவே நன்மையான விஷயங்களை செய்துட்டு ஏவின விஷயங்களை செய்வாங்க, தீமையான விஷயங்களை செய்ய மாட்டாங்க, அதோடு சேர்த்து நஃபிலான வணக்க வழிபாடுகளை அதிகமாக செய்வார்கள். புரிஞ்சிருச்சா சொன்னது? முக்தஸிதுங்கிறது வாஜிபை செய்வாங்க, கடமையான விஷயங்களை.
ஹராமானவைகளை தடுக்கப்பட்டவைகளை தவிர்த்து கொள்வாங்க, முடிச்சிருவாங்க, முடிஞ்சது. ஆனால் சாபிக்கும் பில் ஹைராத் யாருன்னு சொன்னால் இதோடு சேர்த்து நபிலான வணக்க வழிபாடுகள், சுன்னத்தான நபிலான வணக்க வழிபாடுகள் என்ன செய்வார்கள். அப்ப இது இரண்டாவது சாரார். மூன்றாவது சாரார் தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்களுக்கு என்ன நரகத்தின் அதாபு குறைக்கப்பட மாட்டாது, அவர்களுக்கு மரணம் கிடையாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், இந்த மூன்று சாரார் குறித்து என்ன செய்யறான் எங்களுக்கு சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இதில் எங்களுக்கு தேவையான செய்தி எதுன்னு சொன்னால், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டார்கள் என்று சொல்லி போட்டு வரக்கூடிய அந்த துல்ம் என்கிற வார்த்தை, அநியாயம் என்று சொல்லி என்ன செய்கிற ஒரு வார்த்தை என்ன செய்கிறது அதிலே வருகிறது. இந்த அநியாயத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், இது மேலோட்டமாக தனக்குத்தானே அநியாயம் செய்கிற ஒரு அம்சம் அல்ல. என்ன மேலோட்டமாக அநியாயம் என்பது நம்ம மேலான துல்முக்கு சொல்லுவோம். ஆனால் இது சம்பந்தமாக மேலதிகமான சில விஷயங்களை நாங்கள் பார்க்கிற நேரத்தில் பொதுவாக அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான் பாருங்க. இந்த வசனம் இறங்குது எப்படி, அல்லதீன ஆமனு வலம் எல்பிசு ஈமானஹும் பிதுல்மின், யாரெல்லாம் ஈமான் கொண்டு தங்களுடைய ஈமானோடு அநியாயத்தை கலந்து கொள்ளவில்லையோ, துல்ம்ங்கிறது என்ன, அநியாயத்தை கலந்து கொள்ளவில்லையோ அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான். இப்போ இந்த செய்தி இறங்கின உடனே அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலான்னு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. எப்படி சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் ஐயுனா லா யத்லிமு நஃப்ஸஹு, எங்களில் யார் அநியாயம் செய்யாமல் இந்த உலகத்தில் இருக்கிறது? எல்லாரும் அநியாயம் செஞ்சு தான் இருக்கிறோம், ஏதோ ஒரு வகையில் என்ன செஞ்சிருக்கிறோம், எங்களுக்கு அநியாயம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், லைஸ ஹுவ கமா ததுன்னூன், நீங்க நினைக்கிற மாதிரி இது மேலோட்டமான அநியாயம் அல்ல, துல்ம்ங்கிறதுக்கு மேலோட்டமா அநியாயம் தான், ஆனால் இது அது அல்ல என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். இன்னமா ஹுவ கமா கால லுக்மானு லிப்னிஹி, லுக்மான் என்கிற அந்த நல்ல மனிதர் தன்னுடைய மகனுக்கு ஒரு அறிவுரை சொல்லுவார். என்ன அறிவுரை? யா புனைய, என்னுடைய மகனே, லா துஷ்ரிக் பில்லா, அல்லாஹ்வுக்கு நீ என்ன செய்யாத, இணை கற்பிக்காத, இன்ன ஷிர்கல் துல்முன் அதீம், ஏனென்றால் இணை கற்பித்தல் என்பது மிகப்பெரிய அநியாயமாக இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, இந்த துல்ம் என்கிற வார்த்தைக்கு ஷிர்க் என்கிற செய்தி என்ன செய்யறாங்க ஹதீஸ்ல கொண்டு வர்றாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப நம்ம என்ன செய்து இந்த வகையில பொதுவாக நாங்கள் ஷிர்க் செய்தால் நாளைக்கு மறுமையில் எங்களுக்கு என்ன செய்யாது, வெற்றி என்பது கிடைக்கவே கிடைக்காது. ஷிர்க் செய்தால் என்ன செய்யாது, வெற்றி கிடைக்கவே கிடைக்காது என்கிற செய்தி நம்ம என்ன செய்யறோம், இந்த திருமறை வசனங்களின் ஊடாக நாங்கள் பார்க்கிறோம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, அதே போல உண்மையிலே நாங்கள் சில நேரங்களில் அநியாயம் செஞ்சிருக்கிறோம்னு வச்சுக்கலுங்க, அநியாயம் செய்துட்டோம் தெரியாத காலத்தில் சில நேரங்களில் சில சகோதரர்கள் சிறுக்கு செஞ்சிருப்பாங்களா இல்லையா, சிறுக்கன்றே தெரியாம செஞ்சிருப்பாங்க. செய்துட்டு அவங்க தௌபா செய்யாமல் மரணித்தால் அவங்களுடைய நிலைமை வந்து ரொம்ப மோசம். சிலர் வந்து என்ன செய்து, பல சகோதரர்கள், பொதுவாக இந்த நாட்டுக்கு வருகிற பல சகோதரர்கள் அவர்களுடைய நம்ம நாட்டினுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னா எப்படி இருந்திருக்கும், சிறுக்கில் நிறைய இருந்திருப்போம். இங்க வந்ததுக்கு பிறகு என்ன செஞ்சிருப்போம், அதில் இருந்து மீண்டு இவ்வளோ பெரிய அநியாயத்தை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், செய்திருக்கிறோமே என்று சொல்லி நம்ம தௌபா கேட்டிருப்போம். அப்படி தௌபா கேட்டால் அல்லாஹ் தஆலா அதை என்ன செஞ்சிருவான், மன்னித்து விடுவான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஜில்சால்ல சொல்றான் பாருங்க, ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா, உங்கள்ல யாராவது ஒருத்தர் ஒரு அணுவளவு நன்மை செய்திருந்தாலும் அதை என்ன செய்வார், கண்டுகொள்வார். வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா, ஒரு அணுவளவு தீமை செய்தாலும் அதையும் என்ன செய்வார், நாளைக்கு மறுமையில கண்டுகொள்வார். அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த உலகத்திலே தீமைகள் சிறிதாக இருந்தாலும் அது எழுதப்பட்டு பாதுகாக்கப்பட்டு நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், எங்களுடைய கண்ணுக்கு முன்னால கொண்டு வந்து இதை படித்து பார்க்க சொல்லுவான். அப்ப என்ன செய்கிறது, அது சிறுசா இருந்தால் அணுவளவுங்கிறது கண்ணுக்கு கூட சிலங்க தெரியாது. அப்படி சிறிய பாவம் தீமைகள் இருந்தால் கூட அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அதையும் கொண்டு வருவான்ங்கிற செய்தியை இந்த திருமறை வசனத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்னு சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த மறுமை வெற்றிக்கு வழிவகுக்கிற மிக பிரதானமான காரணம் எது என்றால், ஏகத்துவத்தோடு வாழ்ந்து ஏகத்துவத்தோடு ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு மரணித்தால் நிச்சயமாக அவன் என்ன செய்வான், நாளை மறுமையிலே அந்த சூன பாக்கியத்தை, அந்த சூனத்தினுடைய வெற்றி அவன் என்ன செய்வான், அடைந்து கொள்வான் என்பதை இந்த திருமறை வசனங்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளும் எங்களுக்கு சொல்லுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இரண்டாவது காரணம்,
என்ன வெற்றிக்கான இரண்டாவது காரணம், இந்த காரணத்தை நாங்கள் கடந்த அந்த தலைப்பில், எந்த தலைப்பில், உல விரிவாக்கம் அல்லது நிம்மதிக்குரிய காரணங்களை நாங்கள் பார்த்தோம். என்ன? இத்திபாஉ சுன்னத்தின் நபி, இத்திபாஉ சுன்னத்தின் நபி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை என்ன செய்கிறது? பின்பற்றுதல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறையை என்ன செய்கிறது? பின்பற்றுது. நம்ம இதில் ஒரு சில செய்திகளை மட்டும் பார்ப்போம். என்று சொன்னால் இது நீண்ட சில செய்திகள் இருக்கிறது. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள பார்த்துட்டு என்றால் இன்னும் சில தகவல்கள் நிகழ்ச்சிகள் இருக்கிற காரணத்தால் மிகுதியை இன்ஷா அல்லாஹ் அடுத்த தர்பியா நிகழ்ச்சியில் என்ன செய்வோம் பார்த்துக்கொள்வோம். இதில் முதலாவதாக பொதுவாக உங்களுக்கு தெரியும், இந்த நபி வழி என்பது, சுன்னா என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி. அல்லாஹு தாலாவுடைய வேதம், அதே போல அதுக்கு அடுத்ததாக நமக்கு இபாதத்துக்களை செய்யறதுக்குரிய வழிகாட்டல் வழங்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மூலாதாரமாக இந்த சுன்னா என்ன செய்கிறது? இருக்கிறது. அப்ப இந்த சுன்னாவை பொறுத்தளவில் நாங்கள் ஒரு 2 விஷயத்தை நாங்கள் கவனிச்சுக்கொள்ளணும். ஒன்று, அந்த சுன்னாவை நாங்கள் படிக்கிறோம், படிச்சுட்டு அதை எங்களுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும்? பிராக்டிக்கலாக நாங்கள் அதை எங்களுடைய வாழ்க்கையில் செயல்ரூபம் கொடுக்கணும். சும்மா படிச்சுட்டு உட்கார்ந்தா என்ன செய்யாது? சரி வராது. அப்ப எங்களுடைய வாழ்க்கையில அந்த சுன்னாக்கள் என்ன செய்யப்படணும்? பிரதிபலிக்கப்பட வேண்டும். பாருங்க, இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், மன் அராத நஜாத, யாரெல்லாம் மறுமையிலே வெற்றி கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, ஃபஅலைஹி பிகிதாபில்லாஹி வ சுன்னத்தி நபியிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் அல்லாஹ்வுடைய வேதத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னாவையும் பின்பற்றட்டும், அதை என்ன செய்யட்டும்? பலமாக பிடித்துக் கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க? யார் சொல்றது? இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். இன்னும் சொல்றாங்க பாருங்க, அஸ்-சுன்னா, இந்த நபி வழி என்பது சஃபீனத்து நூஹ், யார்? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பலை போன்றது. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பலை போன்றது. மன் ரகிபஹா நஜா, யாரெல்லாம் அதில் ஏறிக்கொண்டாரோ அவர் என்ன செய்வார்? வெற்றி பெற்று விடுவார். வமன் தகல்லஃப அன்ஹா, அந்த கப்பல்ல ஏறாமல் யார் யாரெல்லாம் பின்னுக்கு நிற்கிறார்களோ அவர்கள் முழுமையாக அந்த வெள்ளத்திலே மூழ்கி விடுவார் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க? மாலிக் இப்னு அனஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன செய்றாங்க? சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன செய்கிறான்? சொல்லுகிறான். அப்ப அவரை ஏற்றுக்கொண்டவர்களே அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பலிலே ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்டதனால அவங்க என்ன செய்றாங்க? தப்பிச்சிடுறாங்க. யார் யாரெல்லாம் அதை நாங்கள் ஏற மாட்டோம் என்று சொல்லி பிடிவாதமாக இருந்து அவருடைய பழைய மூதாதையருடைய கொள்கையில இருந்தாங்களோ அவங்க என்ன செய்கிறது? அந்த வெள்ள பிரளயத்தில் என்ன செய்யறாங்க? மூழ்கடிக்கப்பட்டு அழிக்கப்பட்ட வரலாற்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப மறுமையில் எங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதாக இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் என்ன செய்யணும்? சுன்னாவோடு மிக கூடுதல் கவனத்தை நாங்கள் செலுத்த வேண்டும். அப்ப என்ன செய்யறது? மிக எப்படி அந்த அழிவில் இருந்து நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பலில் ஏறின சகோதரர்கள் பாதுகாக்கப்பட்டார்களோ அதுபோன்று சுன்னாவை பின்பற்றுகிறவர்கள், சுன்னாவை தங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறவர்கள், சுன்னாவுக்காக முயற்சி செய்கிறவர்கள், அதை முழுமையாக தங்களுடைய வாழ்க்கையிலே இபாதத்துகளிலே பின்பற்ற நினைக்கிறவர்கள், அவர்கள் என்ன செய்து நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். இது மறுமைக்கான ஒரு வெற்றியாக நம்ம என்ன செய்யணும்? அடையாளப்படுத்த வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த வகையில சுன்னாவை பொறுத்தல உங்களுக்கு தெரியும், நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கிறது. மிக கடுமையான எச்சரிக்கைகள், பின்பற்றாதவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கைகள் வந்திருக்கிறது. அப்ப எந்த வகையில பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய மிக முக்கியமான 2வது உரைக்கற்கள் ஒரு செய்தி வருது. அந்த செய்தி நம்ம உரசி பார்க்கிறது, இதுல 2ல தான் உரசி பார்க்க போறோம். ஒன்னு அல்லாஹ்வுடைய வேதத்தில் உரசி பார்ப்போம், அல்லது அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவிலே என்ன செய்வோம்? நம்ம உரசி பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த வகையில இந்த மறுமை வெற்றிக்கு 2வது காரணியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை பின்பற்றுவதே என்ன செய்கிறது? இருக்கிறது. அது சம்பந்தமான இன்னும் சில தகவல்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த தர்பியாவில் நம்ம என்ன செய்வோம்? இன்னும் கொஞ்சம் விரிவாக ஆதாரத்தோடு குர்ஆன் வசனங்களோடும் ஹதீஸ்களோடும் பார்ப்போம். இத்தோடு என்ன செய்கிறேன்? இன்றைய இந்த நிகழ்ச்சியை நான் என்னுடைய தலைப்பை நான் நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.